ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு புளி சாப்பாடு செய்கிறோம். புளி கொஞ்சம் மீதமாயிருச்சு. அதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. புளி சேர்த்திக்கலாம். புளி கரைச்சி வச்ச புளி இருக்குது. கூட நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்குது, அதை சேர்த்திக்கு. புளி குழம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். உப்பு தேவைக்கேற்ற. திக்காயிருச்சு. நம்ம இப்போ சாப்பாடை ஆட் பண்ணிக்கலாம். மீதமான சாப்பாட்டில் புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் வறுவல் செய்யலாம்ப்பாங்க. நம்ம பாவக்காய் வறுவல் செய்யலாம். பாத்திரத்தில் ஆயில் ஊற்றுங்க. செஞ்சிருச்சு. நான் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினா போதும். பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் இனி நல்லா சுருங்கி வரணும். பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காய் வறுவல் ரெடி. இப்போ நம்ம மீதமான சப்பாத்தி இருக்குது, கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தை வச்சாச்சு. ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பச்சை மிளகா, தக்காளி அரைச்சதை இதை போட்டு ஊற்றிக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். இருச்சு. இப்போ நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. கட் பண்ணி வச்ச சப்பாத்தியில் போடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.